ப்ரோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ரோ. யாரு? ஓகே ப்ரோ, வாய்ஸ் கேக்குதா ப்ரோ கிளியரா? ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் இயர் டெஃபினேஷன் பண்ணி கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் இயர்னா அக்கௌண்ட் ரிசீவபிள். அக்கௌண்ட் ரிசீவபிள் ஓகேங்களா? ஏஆர் வந்து எதுக்கு நான் யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம வந்து ப்ராஜெக்ட் சேல்ஸ் பண்றோம், கஸ்டமர் வந்து நம்ம இன்னும் ப்ராஜெக்ட் பை பண்றாங்க, அவங்க வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ணுவோம் ஓகேங்களா? அதான் வந்து ரிசீவபிள், அக்கௌண்ட் ரிசீவபிள். நமக்கு அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகும். அதான் வந்து இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த ஏஆர்ல என்னென்ன பர்ஃபார்ம் பண்ணுவோம்னா, நம்ம வந்து கஸ்டமருக்கு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவோம் ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகிற அமௌண்ட் வந்து மேனேஜ் பண்ணுவோம். அடுத்து வந்து அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ்னு இருக்கும், அது மேனேஜ் பண்ணுவோம். இதெல்லாம் ப்ரோ, இதுல தான் இந்த பர்ஃபார்ம் மட்டும் தான் ஏஆர்ல பண்ண முடியும். ஓகேங்களா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, இப்போ நம்ம வந்து ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றோம் ஓகேங்களா? கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட ப்ராடக்ட் பை பண்றாங்க, அந்த ப்ராடக்ட் பை பண்றதுக்கு 4 செட்டப் மட்டும் பார்த்தல இன்னைக்கா? ஓகே ப்ரோ, நான் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஆமா ப்ரோ. ஆ ஆமா, கஸ்டமருக்கு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஆமா ப்ரோ. ஆமா. ஆமா ப்ரோ, நம்ம கிட்ட யார் யார் ப்ராடக்ட் பை பண்றாங்க அவங்க எல்லாருமே இன்வாய்ஸ் போவோம், இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் செட்டப் பண்ணிடலாம். செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ். ப்ரோ, சப்போஸ் நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு, என்னத்தமா பண்றீங்க? லைக் இந்த ட்ரிபிள் டாட் இருக்குல்ல, இது கொடுத்துட்டு அடிஷனல் செட்டப் டாஸ்க் அது கொடுங்க. அது கொடுத்தனா நம்ம வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணி யூசர் இன்டர்ஃபேஸ் ஷோ ஆகும். இதுல வந்து ரிசீவபிள். ரிசீவபிள்ல ஆல் டாஸ்க் கொடுக்குறோம். ஆல் டாஸ்க் கொடுத்துட்டு இல்ல ஷோ ஆகுது, நம்ம சர்ச் பண்ணிடலாம் மேனேஜ் டிரான்சாக்ஷனுக்கு. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து மேனேஜ் ரிசீவபிள் வரும். ஓகே, ஒரே நிமிஷம் ப்ரோ. மேனேஜ் ஆக்டிவ் ப்ரொஃபைல் ஆப்ஷன் இல்ல சிஸ்டம் ஆப்ஷன் வரும். நம்ம ப்ரொஃபைல் இல்லைங்க. இண்டிகேட்டர்.
அது ஒரு மேனேஜபிள் ரிசீவபிள் சிஸ்டம் ஆப்ஷன் இருக்குல்ல, கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிருக்கோம். இதுல வந்து பிசினஸ் யூனிட் கேக்குது. நம்மளோட பிசினஸ் யூனிட் வந்து பிசினஸ் யூனிட் கொடுக்குறோம். ஓகேங்களா? சர்ச் பண்ணலாம். அட்வான்ஸ்ல போயிட்டு டீம்ஸ்ல ஐயூஎஸ்ஒன் பிசினஸ் யூனிட் கார்டு தான் கொடுத்து கொடுத்துட்டு உள்ள போறோம். வீட்ல போயிட்டு கொஞ்சம் இது ஸ்லோவா ப்ரோ, ஒரு நிமிஷம் ப்ரோ அப்படியே இருங்க. ஒரு நிமிஷம் பேஜ் கொண்டு லாக் அவுட் பண்ணலாம். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. இது வந்து பில்லிங் ரெவென்யூ இருக்குல்ல, இது வந்து டிரான்சிஷன் பேஜ் கான்ஃபிகர் பண்றது. இங்க கேஷ் ப்ராசஸ் இருக்குல்ல, இது வந்து ரெசிப்ட் பேஜ் வந்து கான்ஃபிகர் பண்றது யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பில்லிங் அண்ட் ரெவென்யூ. ஓகேங்களா? இதுல வந்து பிசினஸ் யூனிட் வந்து நமக்கு கொடுத்த பிசினஸ் யூனிட் வந்துரும். அதுக்கடுத்து வந்து பிசினஸ் யூனிட் யூஸ் பண்ற லெட்ஜர் ஷோவும், லெட்ஜர் ஒரு கரன்சி வந்து யூஎஸ்டி. இது எல்லாமே வந்து ஆல்ரெடி இன்பில்டா நம்ம என்ன பிசினஸ் செலக்ட் பண்றோமோ அதோட இருக்கிறது எல்லாமே இதுலயே வந்துரும் ஆல்ரெடி. அதே மாதிரி இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட் அமௌண்ட் இருக்கா, ஸ்பிளிட் அமௌண்ட் 2500 கொடுத்துருக்கோம். இது எதுக்குன்னா, இப்போ வந்து இன்வாய்ஸ் வந்து 2500 அமௌண்ட்டுக்கு மேல இன்வாய்ஸ் மட்டும் தான் இது பிக் பண்ணும். ஸ்பிளிட் அமௌண்ட் என்ன அமௌண்ட் கொடுத்துருமோ அந்த அமௌண்ட் இருக்கிற இன்வாய்ஸ் மேல தான் பிக் பண்ணும். இது லைக் 2500 கொடுத்தோம்னா இது 2500 கொடுத்துருக்க இருக்கிற இன்வாய்ஸ் அமௌண்ட் மட்டும் தான் இது பிக் பண்ணும். அதனால வந்து ஸ்பிளிட் அமௌண்ட். டேஸ் வந்து 60 கொடுத்துருமா, இது 60 எதுக்குன்னா இந்த 60 டேஸ்க்குள்ள இருக்கிற 2500 அமௌண்ட்டுக்கு அபோவ்ல இருக்கிற இன்வாய்ஸ் பிக் பண்ணதுக்காக இந்த 60 டேஸ் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்பிளிட் அமௌண்ட் கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து அப்ளிகேஷன் ரூல் செட், இதுல வந்து ப்ரோடேட் ஆல் கொடுத்துருக்கோம். அதுக்கு இது வந்து ப்ரோடேட் ஆல் இருக்கும். லைன் அண்ட் டாக்ஸ் ப்ரோடேட், லைன் ஃபர்ஸ்ட் அண்ட் டாக்ஸ் ஆஃப்டர் இருக்கும், ப்ரோடேட் ஆல் இருக்கும். ஓகேங்களா? மோஸ்ட் ப்ரோடேட் ஆல் தான் யூஸ் பண்ணுவோம். இது எதுக்குன்னா அப்ளிகேஷன் செட் ரூல் செட்னா, ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம கிட்ட கஸ்டமர் பை பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க. அவங்க வந்து பை பண்ணிட்டாங்க, அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் பார்ஷியல் அமௌண்ட் மட்டும் பே பண்றேன். பார்ஷியல் அமௌண்ட் லைக் அட்வான்ஸ் மட்டும் நான் பே பண்றேன்.
அது அட்வான்ஸ் பே பண்றாங்கன்னா அது வந்து அவங்க வந்து இன்பில்டா டேக்ஸோட பே பண்ணணுமா இல்லைன்னா அந்த ப்ராடக்டான பிரைஸ் மட்டும் பே பண்ணணுமான்னு கேட்குறாங்க. மோஸ்டா வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா லைக் ப்ரோடக்ட்னா அவங்க வந்து அந்த அமௌண்ட்டுக்கு லைக் அவங்க வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் பே பண்ணுவோம், அவங்க கூட டேக்ஸோட சேர்த்து பே பண்ணணும்னு சொன்னாலும் ப்ரோடக்ட் ஆலிஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? டிஸ்கவுண்ட் பேசிக்ஸ். டிஸ்கவுண்ட் பேசிக் வந்து லைன் சொல்லி வரும். ஓகேங்களா? இன்வாய்ஸ் அமௌண்ட் வரும். அதுல வந்து லைன் ஃப்ரிட்ஜ் ஐட்டம்ஸ் அண்ட் டேக்ஸ் வரும். லைன் அண்ட் டேக்ஸ் நாட் ஃப்ரிட்ஜ் ஐட்டம் அண்ட் டேக்ஸ் வரும். லைன் சொல்லி யூஸ் பண்ணுவோம். இன்வாய்ஸ் டிஸ்கவுண்ட் பேசிக் எப்படி வரும்னா லைக் அவங்க வாங்கிக்கிற ப்ராடக்ட் மட்டும் தான் வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ற மாதிரி வரும். ஓகேங்களா? லைக் இன்வாய்ஸ் அமௌண்ட் வந்துச்சுன்னா இன்வாய்ஸ் ஓவரால் அமௌண்ட் கால்குலேட் ஆயிருக்கும். அந்த கால்குலேட் ஆன அமௌண்ட்டோட சேர்த்து டிஸ்கவுண்ட் பண்ற மாதிரி வரும். லைக் வந்து ஓவரால் அமௌண்ட்னா அதுல வந்து ப்ராடக்ட் பிரைஸும் வரும், டேக்ஸும் வரும். அப்போ நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணது வந்து டேக்ஸ் பிரைஸ் ரெண்டுத்தையுமே பண்ண போறதில்ல. நம்ம வந்து அவங்க வாங்கின ப்ராடக்ட் மட்டும் டிஸ்கவுண்ட் பண்ண போறோம். அதனால வந்து லைன் அமௌண்ட் மட்டும் கொடுப்போம். லைன் சொல்லி கொடுப்போம். அதே மாதிரி டிஸ்கவுண்ட் ஆன் பார்ஷியல் அமௌண்ட். இப்போ வந்து பார்ஷியல் அமௌண்ட் பே பண்றாங்களா அது கூட அவங்களுக்கு வந்து நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஓகேங்களா? இது வந்து கிரெடிட் கார்டு ரிசிப்ட் பே மெத்தட் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இன்பில்ட்டா இதுலயே இருக்கும். இது வந்து நம்ம கொடுக்குற யூசர் அக்கௌண்ட் நம்ம பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி இது வருது இந்த டீடைல்ஸ்லாம். அதே மாதிரி அக்கௌண்டிங்கும் நம்ம கொடுக்குற இந்த பிசினஸ் யூனிட் இருக்குல்ல, யூஎஃப்எல் பிசினஸ் யூனிட் இருக்கிற இந்த லைக் இதுல இருக்கிற டாக்ஸ் அக்கௌண்ட் அன்அலோகேட்டட் ரெவன்யூ அக்கௌண்ட், கிராஸ் கரன்சி ரெக்கார்டிங் அக்கௌண்ட் இது எல்லாமே இதுலயே இருக்கும். லைக் இன்பில்டா இருக்கும். இதுல வந்து ஆட்டோ ஜேர்னல் இம்போர்ட்னு இருக்கும். இப்போ வந்து ஜேர்னல் வந்து சென்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதனால ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் பண்ணதுக்காக இந்த செக் பாக்ஸ் இருக்கும். செக் பாக்ஸ் கிளிக் பண்ணோம்னா லைக் இம்போர்ட் யாரா நம்மளுக்கு சென்ட் பண்ணாங்கன்னா சாரி ஜேர்னல் யாரா சென்ட் பண்ணாங்கன்னா நம்ம வந்து நம்மளோட சிஸ்டம் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து இந்த ஆட்டோமேட்டிக் ஜேர்னல் இம்போர்ட். இது வந்து டேஸ் பர் போஸ்டிங் சைக்கிள் இருக்கும். லைக் நம்ம அக்கௌண்டிங் வந்து நம்ம வந்து நம்மளே வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா 2 months வந்து போஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் நம்ம போஸ்ட் பண்ண மிஸ் பண்ணிட்டோம்னா இதே வந்து ஆட்டோமேட்டிக்கா 40 days வந்து போஸ்ட் பண்ணிக்கும். இதெல்லாம் டேஸ் பர் போஸ்டிங் சைக்கிள் வரும். இங்க வந்து டிரான்சிஷன். ஓகேங்களா? டிரான்சிஷன் வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ் பிரிண்டிங் ஆப்ஷன் ஒன்று இருக்கா. இது எதுக்குன்னா வந்து டிரான்சிஷன் இது வந்து பேஜ் வந்து பிரிண்ட் ஆகுதுன்னா அது எப்படி பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்கறாங்க. எப்படின்னா லைக் வந்து இதுல வந்து ஐட்டம்ஸ் அண்ட் சம்னு இருக்கு. எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐட்டம் ஃபர்ஸ்ட் வந்துடும். அது கீழே வந்து சம். ஓகே, ஐட்டம்ஸ் வந்து இப்போ லைக் 2 or 3 ஐட்டம் வந்து அவங்க பை பண்ணிக்கலாம். அந்த 2 or 3 ஐட்டம் வந்து லிஸ்ட் ஆயிடும். அது கீழே வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து பில் பண்ணும். டோட்டல் அமௌண்ட் வந்து கீழே இருக்கும். அது ஐட்டம் பிளஸ் அண்ட் சம் இந்த மாதிரி நம்ம பிரிண்ட் ஆகணும்னு சொல்லி கேட்கறோம். அதே மாதிரி டாக்குமெண்ட் நம்பர் ஜென்ரேஷன் அப்படின்னு இருக்குல்ல, இது எதுக்குன்னா இது எப்படின்னா வென் கம்ப்ளீட்டட் அது வென் சேவ்டு ரெண்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணும். ஓகேங்களா? நன் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். வென் கம்ப்ளீட்டட் வென் சேவ்டு யூஸ் பண்ணும். ஓகேங்களா? இப்போ வந்து இது எதுக்குன்னா இப்போ வந்து நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? எது எப்போ டிரான்சிஷன் கம்ப்ளீட் ஆகுது, டிரான்சிஷன் வந்து நம்ம பண்றோம்னா அப்போ வந்து நம்ம ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகும். அது எப்போ நம்ம ஜென்ரேட் ஆகும் சொல்லி நம்ம செலக்ட் பண்ணலாம். லைக் வந்து நான் வந்து ஒரு டிரான்சிஷன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். லைக் டிரான்சிஷன் இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ நான் சேவ் பண்ணா எனக்கு நம்பர் ஜென்ரேட் ஆகணுமா இல்லைன்னா கம்ப்ளீட் பண்ண நம்பர் ஜென்ரேட் ஆகணும் நான் கொடுக்குற மாதிரி. லைக் இப்போ நான் வந்து வென் கம்ப்ளீட்னு கொடுத்தேன்னா நான் ஒரு இது கிரியேட் பண்றேன் டிரான்சிஷனு. டிரான்சிஷன் கிரியேட் பண்ணிட்டு நான் கம்ப்ளீட் கொடுத்தவொடனே எனக்கு வந்து நம்பர் ஜென்ரேட் ஆயிடும், டாக்குமெண்ட் நம்பர். இன்கேஸ் நான் வந்து சேவ் கொடுத்தேன்னா வென் சேவ் கொடுக்கணும்னா சேவ்டு கொடுக்கணும். நான் வந்து எல்லா டீட்டெயில் கொடுத்துட்டு சேவ்டுன்னு ஆப்ஷன் இருக்கும். எங்க இருக்குல்ல சேவ் ஆப்ஷன் இது மாதிரி இருக்கும். சேவ் ஆப்ஷன் கொடுத்தோன்னே எனக்கு டாக்குமெண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகும். இது வந்து டிரான்சிஷன் டெலிவரி யூசிங் இமெயில். இது எதுனா அவங்க கிட்ட ப்ராடக்ட் பை பண்றாங்களா அவங்களோட கஸ்டமர் ஃப்ரம் நேம் ஃப்ரம் இமெயில் ரிப்ளை டு இமெயில் இது எல்லாமே இருக்கும். இது யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுவோம் அவங்க ப்ராடக்ட் ரிலேட்டான டீடைல்ஸ்லாம். ஸ்டேட்மெண்ட் டெலிவரி யூசிங் இமெயில் இது வந்து எதுனா அதே இமெயில்லாம் எப்படின்னா இப்போ கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிருப்போம்ல அந்த இன்வாய்ஸ் வந்து பேமெண்ட் ரிலேட்டட் டீடைல்ஸ்லாம் இந்த இமெயில் யூஸ் சென்ட் பண்றது நம்ம யூஸ் பண்றது. லேட் சார்ஜ் லைக் அவங்க வந்து நம்ம 30 days பே பண்ண சொல்லி கேட்குறோம் யாரு கஸ்டமர். இன்கேஸ் அப்படி அவங்க பே பண்ணா லேட் சார்ஜ்னா ஆமா நம்ம அசஸ் பண்ணல லேட் சார்ஜ். லைக் அவங்க வந்து இப்போ பே பண்ணா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 5 to 10% வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ண மாதிரி லேட் சார்ஜ் இருக்கு இதுல. இது வந்து பில்லிங் அண்ட் ரெவன்யூ ப்ரோ. இது எதுக்குன்னா டிரான்சிஷன் பேஜ் கான்ஃபிகர் பண்றதுக்கு. இது வந்து ரெசிப்ட் பேஜ் ப்ரோ. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆட்டோ கேஷ் ரூல் செட்னு இருக்குல்ல, இது எப்படின்னா இப்ப டிரான்சிஷன் வந்து எப்படி வந்து ஷோ ஆகணும்னு சொல்லி கேக்குறாங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓல்டர் டிரான்சிஷன் ஃபர்ஸ்ட். எப்படின்னா பழைய டிரான்சிஷன் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஷோ ஆகும், புதுசுலாம் வந்து லாஸ்ட்ல இருக்கும். அந்த மாதிரி வந்து இது மாதிரி அந்த மாதிரி வந்து டிரான்சிஷன் ஷோ பண்ண சொல்லி கேக்குறாங்க. இது வந்து மேட்ச் 1 2 3 4 எல்லாம் இது எதுக்குன்னா இப்போ லைக் டிரான்சிஷன் ரெசிப்ட் எல்லாம் வந்து குரூப் பண்றதுக்கு யூஸ் பண்றது. இது டே டு ஆட்டோ அப்ளை டு ரெசிப்ட். ஓகேங்களா? இது எப்படின்னா யூஸ் ஆட்டோ அப்ளை கொடுத்து நம்ம இது எப்படின்னா ரெசிப்ட் வந்து நம்ம வந்து லைக் 2 or 3 days வந்து நம்ம வந்து இது பண்ணினே இருக்கோம்.
அப்ளை பண்ணினே இருக்கும். நம்ம அப்படியே அப்ளை பண்ண மறந்துட்டோம்னா 3 டேஸ் குடுத்துட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா 3 டேஸ் ஒன்ஸ் வந்து அப்ளை ஆயினே இருக்கும். இதுதான் டே டு ஆட்டோ அப்ளை ரெசிப்ட் ப்ரோ. அப்படியே வந்து வந்தீங்கன்னா இதுல வந்து இதெல்லாம் ஒண்ணு இதெல்லாம் வந்து அக்கௌண்டிங்ல லைக் அதே மாதிரி தான் bro. அதுல இருக்கிறத கொடுக்குறது. அக்கௌண்டிங் டிஃபால்ட் அக்கௌண்டிங் லாக் புக்ஸ் வந்து அது ரெசிப்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் மோஸ்டா. ஆட்டோமேட்டிக் ரெசிப்ட் இருக்குல்ல இதுல வந்து எதுக்குன்னா இங்க வந்து இன்வாய்ஸ் பர் கமிட்னு இருக்கும், ரெசிப்ட் பர் கமிட்னு இருக்கும். லைக் இன்வாய்ஸ் பர் கமிட்னா நம்ம வந்து 500 இன்வாய்ஸ் பண்ணோம் இல்லை கிரியேட் பண்ற மாதிரி ஒரு மாதிரி செட் பண்ணுவோம். அதே மாதிரி ரெசிப்ட் பர் கமிட்னா 500 இன்வாய்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண மாதிரி ரெசிப்ட் வந்து 500 ரெசிப்ட் பண்ண நம்ம கிரியேட் பண்ண முடியாது. அது வந்து இங்க செலக்ட் பண்ணி வச்சிருப்போம். இது ரெண்டு இருக்கும் ப்ரோ. இது வந்து மேனேஜ் ரிசீவபிள் சிஸ்டம் ஆப்ஷன் ப்ரோ. கொடுத்துட்டு இது ஆல்ரெடி இன்பில்டா இருக்கும், நம்ம எது பண்ண வேணாம். லைக் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணேன். சேவர் க்ளோஸ் கொடுத்துரும். ரெண்டாவது ப்ரோ செகண்ட். ஆமா ப்ரோ. ஆ ஆமா ப்ரோ. ரிசிப்ட் வந்து ரெண்டுமே நம்ம பார்க்கறது தான் ப்ரோ. டிரான்சிஷன்னா லைக் நம்ம பேங்க் சைட்ல இருந்து பே பண்ணா வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து பேங்க் சைட்ல இருந்து கஸ்டமர் பேமெண்ட்னா அவங்களுக்கு டிரான்சிஷன் டீடைல்ஸ் ஒன்று வரும். ஓகேங்களா, அது வந்து டிரான்சிஷன் வரும். இதே ரெசிப்ட்னா நம்ம கொடுக்குறோம். லைக் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டு ஒரு ரெசிப்ட் ஒன்று கிரியேட் ஆகும். இவங்க இந்த இவ்வளவு பே பண்ணிக்கிறாங்க, இவ்வளவு பை பண்ணிக்கிறாங்க, அதுக்கான அதுக்கேற்ற டாக்ஸ் எல்லா டீட்டெயிலும் போட அந்த ரெசிப்ட் அவங்க அனுப்பும். அவங்க வந்து நம்மளுக்கு பே பண்ணி அனுப்பிச்சுடுவாங்க டிரான்சிஷன். ஓகேவா, அது டிரான்சிஷன் டீடைல். அவங்க அனுப்புறது, நம்ம அனுப்புறது ரெசிப்ட். ஓகே ப்ரோ. அப்புறம் வந்து இப்ப மேனேஜ் டிரான்சிஷன் டைப்னு ஒன்று இருக்கும் ப்ரோ, அது பார்க்கலாம். இந்த மேனேஜ் டிரான்சிஷன் டைப் இருக்குல்ல, உள்ள பண்ணலாம். ஓகே ப்ரோ. இது வந்து மேனேஜ் டிரான்சிஷன் டைப் இருக்குல்ல, இது எதுக்குன்னா இந்த டிரான்சிஷன் டைப் கிரியேட் பண்ணா மட்டும் தான் நம்மளால வந்து டிரான்சிஷனை பர்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்காக தான் டிரான்சிஷன் டைப். ஓகேங்களா, இது நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் டிரான்சிஷன் டைப் இருக்குல்ல, இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிரான்சிஷன் டைப் செட் இருக்கும். டிரான்சிஷன் டைப் செட் நம்ம எப்பவுமே காமன் செட் தான் கொடுக்கணும். காமன் செட் எதுக்குன்னா நம்ம பிசினஸ் யூனிட்ல வந்து காமன் செட் கிரியேட் பண்ணும்போது பிசினஸ் யூனிட்ல செட் கிரியேட் பண்ணுவோம். செட்ல கொடுப்போம், நம்ம காமன் செட் கொடுப்போம். நம்ம நம்ம அதனால வந்து இங்க வந்து எல்லாமே காமன் செட் தான் கொடுக்குறோம். நம்ம எந்த பிசினஸ் யூனிட் யூஸ் பண்றோம், அந்த பிசினஸ் யூனிட்ல என்ன செட் கொடுக்குறோமோ அந்த செட் தான் வந்து நம்ம இந்த இருக்கிற எல்லா டிரான்சிஷன் டைப் செட்ல வந்து கொடுக்கணுமே. அதனால காமன் செட் கொடுத்துறேன். சரி, லைக் நான் நேம் கொடுத்துறேன் சும்மா சாம்பிளுக்கு. டிரான்சிஷன் கிளாஸ். ஓகேங்களா, கிளாஸ் வந்து இன்வாய்ஸ் கிரியேட் பண்றோம், டெபிட் மெமோ, கிரெடிட் மெமோ. ஓகே, அது மூணு தான் யூஸ் பண்ணுவோம். லைக் நான் இன்வாய்ஸ் கிரியேட் பண்றேன். அதே மாதிரி டிரான்சிஷன் டைப் ஸ்டேட்டஸ் லைக் க்ளோஸ்டு, ஓப்பனு, பெண்டிங், வாய்டு. ஓகேங்களா, இப்போ இன்வாய்ஸ் கிளிக் பண்ணா நான் ஓப்பன் பண்றேன். ஓகேங்களா, இன்வாய்ஸ். அதே மாதிரி இது க்ளோஸ்டுனா லைக் க்ளோஸ்னா இப்போ இன்வாய்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. பெண்டிங்னா அது வந்து பெண்டிங் லிஸ்ட்ல இருக்கிற அப்ரூவல் வாங்கணும் அது இன்வாய்ஸ். வாய்டுனா வாய்டு வந்து சிம்லர் லைக் க்ளோஸ் ப்ரோ. க்ளோஸ்டு வாய்டு லைக் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஓப்பன் பண்றோம். ஃப்ரம் டேட், ஃப்ரம் டேட் ஆல்ரெடி இன்னைக்கு டேட் இருக்கு. கரண்ட் கிரியேஷன் சிக்னேச்சர் சைன் வந்து பாசிட்டிவ் சைன். ஓகேங்களா, பில்லு நம்ம ஜென்ரேட் பண்ணாம கேட்குறோம். ஆமா வேணும், எஸ் கொடுத்துருவோம். எஸ் கொடுத்துட்டு அப்படியே கீழே போனா ரெஃபரன்ஸ் அக்கௌண்ட்னு இருக்கும். ரெஃபரன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். நம்ம ரெஃபரன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம். கிரியேட் கொடுத்து நம்ம பிசினஸ் செலக்ட் பண்ணணும்.
யூஎஸ் ஆன் செலக்ட் பண்ணிட்டு ரெவன்யூ இருக்கும். ரெவன்யூல ரெவன்யூ சர்ச் பண்ணுவோம். இதுல சர்ச் பண்ணுவோம். ரெவன்யூ இருக்கும். ரெவன்யூ கொடுத்துடுறோம். ஓகே கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் காஸ்ட் சென்டர் கொடுத்துடலாம். கிரியேட் பண்ணுறோம். இந்த ரிசீவபிள் கிரியேட் பண்ணுறோம். போயிட்டு அக்கௌண்ட் ரிசீவபிள் வரும். அக்கௌண்ட் ரிசீவபிள் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. வந்து டேக்ஸ் டாக்ஸிஸ் பார்க்கிங் அதர் வரும். இது கொடுத்துடலாம். இதுல வந்து எக்ஸ்பென்சிவ் ஒன் இதுல வந்து ஃப்ரீச் எக்ஸ்பென்சிவ் ஒன் சைல்ஸ் தான் கொடுக்கணும். பர்ச்சேஸ் கொடுக்கூடாது. ஓகேங்களா? சரி அன்எர்ன ரெவன்யூ வந்து நம்ம கொடுத்துக்கிற ரெவன்யூ கொடுத்துருக்கோம். அதே கொடுத்துருக்கோம். அன்ரிசீவபிளும் வாட்டர் மேக்ஸிக்ல இது மட்டும் கொடுத்துருவோம். ரைட்டா?
ஆட்டோ இன்வெஸ்ட் கிளியரிங் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இதெல்லாம் டீட்டெயில் கொடுத்துட்டு கிளியர் டென்ஷன் டைப் கொடுக்குறோம். அது 7 ரூபீஸ் தான். ஓகே, 7 க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ கிளியர் டான்சி டைப் கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து மேனேஜ் டான்சிஷன் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இதுக்கு இப்போ வந்து இது கிரியேட் பண்ற மாதிரி வரும். ஓகே, இது எதுக்குன்னா ப்ரோ, இப்போ டிரான்சிஷன் ஃபோர்ஸ் எதுக்குன்னா, இப்போ நம்ம டிரான்சிஷன் பண்றோம், டிரான்சிஷன் ஃபோர்ஸ் இது வந்து செக் பண்ணோம். லைக் இது வந்து இன்வாய்ஸ் வந்து லைக் மேனுவலா வருதா, ஆட்டோமேட்டிக்கா வருதா, இல்லை என்ன அனதர் சிஸ்டம்ஸ் இங்க யாருன்னா இம்போர்ட் பண்றாங்களா, அது மாதிரி வந்து இந்த டிரான்சிஷன் ஃபோர்ஸை செக் பண்ணுவோம். வர இன்வாய்ஸ் எல்லாம் அதுக்காக தான் டிரான்சிஷன் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா. காமிச்சிட்டு டைப் வந்துட்டு மேனுவல் இம்போர்ட்டட். நம்ம வந்து இன்வாய்ஸ் வந்து மேனுவல் கொடுக்குறோம். இப்போ வந்து இங்க ஃபோர்ஸ் டிஃபால்ட்னு இருக்கா, இங்க லாஸ்ட் டிரான்சிஷன் நம்பர் இருக்கா, இல்ல வந்து எப்படின்னா இப்போ லைக் நான் 1000 கொடுத்தேன்னா நெக்ஸ்ட் கிரியேட் ஆகுற டிரான்சிஷன்ஸ் எல்லாமே நம்பர் எதுல கிரியேட் ஆகும்னா 1001, 1002, 1003 அப்படி கிரியேட் ஆகும். லைக் நாங்கள் 1000 நெக்ஸ்ட் நம்பர் வந்து 1001, 1002, 1003 கிரியேட் ஆகும். இன்கேஸ் நான் வந்து இங்க வந்து 1 கொடுத்தேன்னா நெக்ஸ்ட் டிரான்சிஷன் நம்பர் எதுவும் கிரியேட் ஆகும்னா 2, 3, 4 அப்படி கிரியேட் ஆகும் ப்ரோ. இதுக்கு தான் வந்து இந்த லாஸ்ட் டிரான்சிஷன் நம்பர் கொடுக்குறோம். ஓகேங்களா, கொடுத்துட்டு அப்டேட் கொடுக்கலாம். அப்டேட் நான் இன்னைக்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு 7 பிளேஸ். ஓகே, இது மேனேஜ் டிரான்சிஷன் சோர்ஸ். ப்ரோ இன்னைக்கு இது வரைக்கும் ஓகே ப்ரோ. ப்ரோ ஓகே, நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாமா? ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ.